அருண், வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆனால் நல்ல கேள்வி தான். ஏன்னா புரிந்துணர்வுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட உணர்வோடு கேட்குறீங்க. அதாவது வந்து ஒருத்தன் வாழுங்காலங்களில் எவ்வளோ பாவம் பண்ணாலும் அவனுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு நிலைகளில் தெரிஞ்சுக்கிட்டு இறக்குற காலத்தில் வந்து நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து நீங்கள் அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் பண்ணி எனக்காக பல இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க, நான் நல்நிலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அவருடைய ஆன்மாக்கு தன்னுடைய வாரிசுகள் செய்யும்போது நல்நிலைக்கு போவாங்க அப்படின்னு. அதே தான் நீங்கள் மறுபடியும் அதே தான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது. அப்போ ஒரு மனிதன் வந்து பூமியில் என்னென்னாலும் தவறு செஞ்சுட்டு தன் வாரிசுகளிடம் வந்து இது மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே, அப்போ அவன் எதுக்கு வந்து நல்லவனாக இருக்கணும், அவன் வாழ்கிற நிலையில் வாழலாமேங்கிற ஒரு ஒரு கருவான ஒரு கேள்வி. அதை வச்சு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. இதெல்லாம் வந்து மனித சிந்தனை. நீங்கள் கேட்ட கேள்வியில் தவறே கிடையாது, எல்லளவும் தவறு கிடையாது, 100க்கு 100 உண்மை. இதெல்லாம் மனித சிந்தனை. இப்படி பண்ணிட்டா இப்படி நான் செய்யலாமேன்னு உண்மை. ஆனால் அது தீர்வல்ல. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு நபர் தனக்கு விரோதியாக இருக்கக்கூடியவனை நான் என்ன பண்ணுறேன்னா, அவனை நான் வந்து ஒரு கொலை பண்ணிடுறேன், இல்லைன்னா வெட்டிடுறேன், ஏதோ ஒரு தவறு செஞ்சிடுறேன் அவனுக்கு. ஆனால் நான் வந்து தெரியும், போலீஸில் சரண்டர் ஆகிடுறேன், என்னை தூக்கி ஜெயிலில் வச்சுருப்பாங்க, நீங்களாம் ஜாமீனில் எடுத்துருங்கடா, நம்ம கேஸ் விளையாடலாம். இதுதானே இது மனித பூமியில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் ஆன்ம உலகம் அப்படி கிடையாது. அப்போ நீ ஒரு சாய்ஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வர்றாங்கும் போது இவங்க செஞ்சு முடித்து அந்த பாவங்கிற நிலையில இருந்து தன் தன்மையை வெளியாக்குறதுக்கு இந்த வாரிசுகள் எத்தனை காலம் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு வருடம் 2 வருடம் இல்லை, பல வருடங்கள் செய்ய வேண்டிய கர்மவினை பயன் இருந்துச்சுன்னா இந்த அந்த இறந்த நபரோட பையனும் செய்யணும், அவங்க பேரப்புள்ளியும் செய்யணும், அவங்க வம்சாவளிகளும் செஞ்சுக்கிட்டு வரணும். அது நம்ம பூமியில் வந்து ஒரு வருஷங்கிறது ஆன்ம உலகத்தில் ஒரு நாள். ஒரு கணக்கு உண்மை. அப்படி இருக்கும்போது இவங்க எத்தனை வருஷம் செஞ்சிருந்து அங்கே கணக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருந்து அவர் பாவலோகத்திலிருந்து ரிலீஃப் ஆகி ஆன்ம உலகத்துக்குள்ளே வந்து நல்நிலை அடையிறதுக்கு எத்தனை பரம்பரையை தாண்ட வேண்டி இருக்குது. 7 தலைமுறை 8 தலைமுறை தாண்டணும். அதுக்குள்ளே தான் இங்கெல்லாம் மாறி போய் கிடக்குது உலகம். இன்றைக்கு நாம் நமது தந்தைக்கு செய்ய வேணும், நாம் நமக்கு நம் பிள்ளைகள் செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த குழுவில் ஒரு இது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய மூதாதையர்கள் நீங்கள் பண்ண பழகுங்க, அப்போ தான் நீங்கள் இறந்த பிற்பாடு உங்கள் பிள்ளை வாரிசுகள் வந்து உங்களுக்கு பண்ணணுன்னு. இந்த நம்ம பிள்ளைகள் நமக்கு பண்ணுற மாதிரி வந்து அவனுங்களுக்கு அவங்க பிள்ளை பண்ணுதாங்கிறது கேள்விக்குறி. ஏன்னா எந்த அளவுக்கு ஊட்ட போகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்ல வர்றேன், இதை பல தலைமுறைகள் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக மாறிவிடும். அதனால் இதில் வந்து சாய்ஸ்ன்னு எடுக்க முடியாது. இது வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இது வந்து ஆன்மூலகத்துக்கு வந்து நல்லா இல்லை. இது ஏன் சொல்ல வர்றேன்னா, பல ஆன்மாக்களை நாங்கள் கூப்பிட்டு பேசும்போது எங்கள் தாத்தாவோட ஆன்மா நிலையிட்ட பேசணும், அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு பேரன், ஒரு 5 வயசில் இருந்த ஒரு பேரன், அவன் வந்து எங்கள் தாத்தாட்ட ரொம்ப பாசமாக இருக்கும்போது அவர் 6 வயசு இருக்கும்போது அந்த பையன் இறந்துட்டான். மன்னிக்கணும், அந்த தாத்தா இறந்துட்டாரு. அப்போ இவன் வளர்ந்து வாலிபனாகி உலகம் தெரிஞ்ச வயசானவனும் ஒரு 20 25 வயசானவனும் அவன் கேட்குறான், என் தாத்தா என்னை இப்படியெல்லாம் கவனிச்சுக்கிட்டாரு, அவரோட ஆன்ம நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், இல்லை பிறவி நிலை அடைஞ்சிருச்சான்னு. அப்போ புகைப்படத்தையும் அவருடைய டீட்டெயில்ஸும் வச்சு கூப்பிடும்போது அவர் பாவலோகத்தில் இருக்கிறார். இதுதான். அப்போது ஒரு பேரன்கும் போதுனாக்கா அவர் எத்தனை காலங்கள் 20 வருஷம் கழிச்ச பிற்பாடு அவர் அங்கே தான் இருக்கார். ஏன்னா இவருடைய அப்பா வந்து அவருடைய அப்பாவுக்கு செய்யலை. அப்போ நான் செய்யலாமா அப்படிங்கும்போது நீ செஞ்சுட்டு வா, அதை பற்றி ஒன்றும் தவறு கிடையாது, நீ செஞ்சுட்டு வான்னு ஒரு சில வழிமுறைகள், அர்ப்பணங்கள் தர்ப்பணங்கள் எப்படி செய்யணும், அதாவது பூஜை புனஸ்காரங்கள் மட்டும் இல்லாமல் வந்து தான தர்மங்கள் செய்யும்போது ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சொல்லி நீ செஞ்சுட்டோம். அவர் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அவர் செய்ய ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது. மறுபடியும் கூப்பிடும்போது இன்னும் நான் ரிலீஃப் ஆகாத நிலையில் இருந்துட்டோம். ஓரளவுக்கு என்னால் ஒரு நல்நிலைக்கு வர முடிஞ்சு, அதாவது மத்திய லோகத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வந்திருக்கிறாரு அப்படின்னு. ஆனால் செயல்பட முடியாத நிலை. செயல்னா வேண்டது பார்க்கறது இங்கே வந்து போகிறதெல்லாம் இருப்பாங்களே தவிர ஹெல்ப் பண்ண முடியாது அவங்களால. அப்போங்கும்போது அவர் இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போய்கிட்டே இருக்கும். இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சில விஷயங்கள் நிர்ணயிக்கப்படும் பொழுது அந்த விஷயங்கள் இப்படித்தான் நடக்கும் என்று முடிவு செய்கிறது வந்து அது நம்மளுடைய யோசனையை தவிர ஆன்ம உலகம், இறைசக்தி, இறைவன்கும் போது அவங்க வச்சிருக்க கணக்கே வேற. இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நன்றி அருண், நன்றி.